போன பதிவில் நம்ம திருச்செந்தூர் முருகனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதாவது பிறவி என்னும் பெருங்கடலை நீந்துவதற்கு முருகன் ஒரு படகோட்டி மாதிரி இருக்கான். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனோட 3 சிறப்புகள் பார்த்தோம். அதே மாதிரி மூலவர் கையில் பூ வச்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா அருணகிரிநாதருக்கு என்ன பண்ணான், சின்ன குழந்தையா டான்ஸ் ஆடி காட்டுறான் முருகன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னினோட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மயில் விருத்தம். எல்லாருக்குமே யூஸ்வலி தெரிஞ்சது என்னென்னா வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் இதுதான் தெரியும். ஆனால் அது இல்லாமல் வேல்மாறல் இல்லாமல் மயில் விருத்தம், வேல் விருத்தம் அப்படின்னு சொல்லியும் முருகரை பற்றி முருகரோட சிறப்புகளை பற்றி சொல்கிற விஷயங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மயில் விருத்தம் பற்றி. இந்த மயில் விருத்தத்தையும் அருளச் செய்தது யாருன்னு பார்த்தா அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்குக்கு அருணகிரி அப்படின்னு ஒரு பதிவும் சொல்கிறாங்க. இந்த மயில் விருத்தம் படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, மயில் விருத்தம் அப்படிங்கிறது என்னவானா அது மந்திரமாக, ஸ்லோகம் கிடையாது. திருப்புகழுங்கிறது முருகனை பற்றி பாடுறது. மந்திரம் அப்படிங்கிறது என்னது, எங்கே நம்ம மந்திரம் யூஸ் பண்ணுவோம், யாகத்தில், யஜ்ஞத்தில், அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களில் தான் நம்ம மந்திரம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மயில் விருத்தம் அப்படிங்கிறது என்னவானா மந்திரம், அவ்வளோ மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மயில் விருத்தத்தில் மொத்தம் 11 பாடல்கள். முதல் பாடல் விநாயகருக்கு இந்த துதி பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி 11ஆவது பாடலில் மயில் விருத்தத்தை முடிக்கிறாங்க. இந்த 11ஆவது பாடலில் தான் அருணகிரியார் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மயில் விருத்தத்தை படிக்கிறதுனோட பலஸ்துதி, பலன் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஐராவதம் பெறுவர், அன்னாசவம் பெறுவர் அப்படின்னு சொல்லி கடைசியாக முடிக்கும்போது பெறுவர் பெறுவர் பெறுவர்னு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாராம். அதாவது முருகனோட புகழ் சொல்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், அப்புறம் சேவல் விருத்தம், வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், இன்னும் முருகனுக்கு என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையுமே படித்தா ஒரு நல்ல விஷயம், ஒரு புண்ணியம்னு ஒன்று கிடைக்கும்ல. அது எல்லாமே இந்த 11 பாட்டு கொண்ட மயில் விருத்தத்தை படித்தா கிடைக்குதான். அதே மாதிரி முருகனோட அறுபடை வீடு இருக்கு இல்லையா, அந்த அறுபடை வீட்டுக்கு போய் முருகனுடைய அந்த 6 எழுத்து மந்திரம் என்னது, சரவணபவ, அந்த சரவணபவ சரவணபவ சரவணபவன் பொழுதன்னைக்கும் 24 hours 24x7 நம்ம வருஷம் முழுக்க சொன்னால் அந்த அறுபடை வீட்டில் உட்காந்து முருகர் சன்னதியில் சொன்னால் ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா. அந்த பலனும் இந்த 11 பாட்டு கொண்ட மயில் விருத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.